அண்மை செய்தி. இன்னும் சற்று நேரத்தில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 292 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை வழங்கலாம். சாரா, கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கு பிறகு மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது இன்று தினம் கூட்டப்பட்டிருக்கு. குறிப்பா தேர்தல் பணிகள் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கு. வாக்கு எண்ணிக்கை எல்லாம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி 292க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று டெல்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது கூட்டப்படும் என்று நேற்று தினமே அறிவிக்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் என்பது தொடங்க இருக்கு. குறிப்பாக மூத்த அமைச்சர்களான அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பலரும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்று அடுத்து வரக்கூடிய பாஜக அரசுடைய நகர்வு என்ன மாதிரி இருக்கும், குறிப்பாக அடுத்த இந்த 18வது மக்களவை உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்களில் மத்திய அமைச்சர்களாக யார் யாரை முன்மொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற 7 முக்கிய அம்சங்கள் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பாஜக அரசு அமைந்தவுடன் அடுத்த 100 நாட்களில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் என்ன என்பது தொடர்பாக முதற்கட்ட ஆலோசனை 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்று முடிந்த நிலையில தற்போது மத்திய அமைச்சர்களுடன் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதல் 100 நாளில் மக்களை கவரக்கூடிய வகையில, மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில என்ன மாதிரியான திட்டங்களை நாம் கொண்டு வரலாம் என்பது தொடர்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கு. குறிப்பாக தனிப்பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட 272 இடங்களை இருந்தாலே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அதிகாரம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு நிலைதான் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. பாஜக 292 இடங்களை பாஜகவுடைய கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த கூட்டணியில் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் யாருக்கெல்லாம் அமைச்சரவையில் நாம் இடம் வழங்க போகிறோம் என்பது தொடர்பான இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இந்த தினம் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்து மட்டுமல்லாமல் அரசு சார்ந்த திட்டங்களையும் கொண்டு வருவதற்காக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகளும் பல்வேறு விவாதங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.